ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இந்தியாவின் பணக்கார முதலமைச்சர்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்திருக்கிறார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. இவரின் சொத்து மதிப்பு குறித்த தகவல்தான் தற்போது நாடு முழுவதும் பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. பரம்பரை சொத்து அல்லது தெளிவற்ற ஆவணங்கள் என்று ஏதுமில்லாமல் தனது தனித்துவ உழைப்பால் இந்த சொத்துக்களை இவர் பெற்றிருக்கிறார். அது எப்படி இது சாத்தியமானது? விரிவாக பார்க்கலாம். பொதுவாக அரசியலில் இருப்பவர்களால் தொழில்துறையில் பெரிய அளவிற்கு முன்னேற்றம் அடைய முடியாது. அதற்கு காரணம் போதிய நேரமும் தனி கவனமும் செலுத்த முடியாமல் போவதுதான். ஆனால் அதற்கு விதிவிலக்காக மாறி சாதித்தவர்தான் சந்திரபாபு நாயுடு. ஆந்திர பிரதேசத்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவால் கடந்த 1992ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் லிமிடெட் என்ற பால் நிறுவனம். பொருளாதார சீர்திருத்தங்கள் மூலம் இந்திய பால் துறை தனியார் முதலீட்டுக்கு திறக்கப்பட்ட நேரத்தில் சந்திரபாபு நாயுடு வெறும் 7000 ரூபாய் முதலீட்டில் இந்த நிறுவனத்தை தொடங்கினார். அதற்கு அடுத்த 2 ஆண்டுகளில் அந்நிறுவனம் IPO மூலம் பங்குச் சந்தையில் நுழைந்தது. அப்போது 54 மடங்கு அதிகமாக சந்தாதாரர்களால் அது கைப்பற்றப்பட்டது. இதனால் 6.5 கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டு ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் வலுவான அடிப்படையை அமைத்துக் கொண்டது. கடந்த 1995ஆம் ஆண்டு அந்நிறுவனத்தின் சந்தை மூலதனம் வெறும் 25 கோடி இருந்த நிலையில் 2025ஆம் ஆண்டு அது 4500 கோடி வரை உயர்ந்து தற்போது 6755 கோடி மதிப்பீட்டை எட்டியுள்ளது. அது மட்டுமின்றி கடந்த 30 ஆண்டுகளில் ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் இந்தியாவின் 17 மாநிலங்களில் வியாபாரம் செய்து ஒரு பான் இந்தியா பிராண்டாக வளர்ந்துள்ளது. இதில் சுமார் 3 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் நேரடி கூட்டாளிகளாக உள்ளனர். கடந்த 2000ஆம் ஆண்டுக்குள் 100 கோடி வருவாய் அடைந்த இந்நிறுவனம் 2025ஆம் ஆண்டில் 4000 கோடி வருவாயை கடந்துள்ளது. நாரா குடும்பம் தற்போது நிறுவனத்தில் 41.3% பங்குகளை வைத்துள்ளது. சந்திரபாபு நாயுடு 4 முறை ஆந்திர முதலமைச்சராக பதவி வகித்துள்ளார். 2014இல் மாநில பிரிவினை காரணமாக ஆந்திரம் தனி மாநிலமாக உருவான சிக்கலான காலத்தையும் 2004 மற்றும் 2019 தேர்தல் தோல்விகளையும் சமாளித்து 2024இல் மீண்டும் ஆட்சியை பிடித்தது போன்ற கொந்தளிப்பான கட்டங்களில் தனது கட்சியை வழிநடத்திக் கொண்டே தன்னை ஒரு தொழில்நுட்ப முன்னோடி தலைவராகவும் உயர்த்திக் கொண்டார். குறிப்பாக நாயுடு அரசாங்க பொறுப்பு ஏற்ற காலகட்டத்தின் போது ஹெரிடேஜ் நிறுவனத்தின் பொறுப்பை அவரது மனைவி நாரா புவனேஸ்வரி ஏற்றுக்கொண்டார். அரசாங்கத்தின் சிறப்பு சலுகைகள் அல்லது அரசியல் தொடர்பான ஒப்பந்தங்கள் இன்றி விவசாயிகள் சார்ந்த வெளிப்படையான வளர்ச்சி முறைமையை கடைபிடித்து வந்ததால் ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் ஒரு நம்பகமான பால் நிறுவனமாக உருவெடுத்தது. 1994இல் நிகர மதிப்பு 9.99 கோடியாக இருந்த ஹெரிடேஜ் இன்று 972 கோடி நிகர மதிப்பை எட்டியுள்ளது. தற்போது இந்த நிறுவனத்தை சந்திரபாபு நாயுடு நடத்துவதில்லை என்றாலும் கூட இவருக்கு அதில் குறிப்பிடத்தக்க பங்குகள் இருக்கிறது. அதிலிருந்தே இவருக்கு பெருந்தொகை கிடைத்து வருகிறது. இதன் மூலம் நாட்டில் உள்ள 30 முதலமைச்சர்களில் முதல் பணக்கார முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு உருவெடுத்திருக்கிறார். இதன் மூலம் அரசியல் வாழ்க்கை மட்டுமல்லாமல் தொழில்துறையிலும் தனித்த அடையாளம் படைத்தவர் என்ற பேரும் புகழும் சந்திரபாபு நாயுடுவுக்கு கிடைத்திருக்கிறது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.